ஜஸ்ட் 10 மினிட்ஸில் சூப்பரான புலாவ் ரைஸ் பண்ணிடலாமா? நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் டைமில் உங்கள் கிட்ஸுக்கு சூப்பராக லஞ்ச் பேக் பண்ணிடலாம். அதிகமான ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஆயில், ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மல்லி, புதினா, கர்ட் இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு அண்ட் கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்ட பிறகு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைஸும் வாட்டரும் சேம் ரேஷியோ வந்த பிறகு நீங்கள் ப்ரெஷர் போட்டுக்கோங்க. 2 விசில் வந்த பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நான் எக் கிரேவி தான் செஞ்சிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக எக் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸில் சூப்பரான புலாவ் ரைஸ் பண்ணிடலாமா? நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் டைமில் உங்கள் கிட்ஸுக்கு சூப்பராக லஞ்ச் பேக் பண்ணிடலாம். அதிகமான ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஆயில், ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மல்லி, புதினா, கர்ட் இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு அண்ட் கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்ட பிறகு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைஸும் வாட்டரும் சேம் ரேஷியோ வந்த பிறகு நீங்கள் ப்ரெஷர் போட்டுக்கோங்க. 2 விசில் வந்த பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நான் எக் கிரேவி தான் செஞ்சிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக எக் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.